கருட புராணத்தின்படி பேய்கள் எந்த கோயிலிலும் நுழைய முடியாது. ஆனால் இதற்கு ஒரே ஒரு கோயில் மட்டும் விதிவிலக்கு. அது சிவன் கோயில். சிவபெருமான் தவிக்கும் ஆத்மாக்களை தன் கருணையில் ஏற்றுக்கொள்பவர். அவர் சுடுகாடுகளில் தியானம் செய்பவர். சிவனை வழிபட்டால் பாவமுடன் தவிக்கும் ஆத்மாக்களுக்கு கூட மோட்சம் கிடைக்கும் என புராணங்கள் கூறுகின்றன. தேவர்கள் அசுரர்கள் என்று எந்த வேறுபாடும் காட்டாதவர். இதனால்தான் அவர் பூதநாதர் என்று அழைக்கப்படுகிறார். இதற்கு சாட்சியாக மத்திய பிரதேசம் சிஹோனியாவில் உள்ள ககன்மாத் கோயில். 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோயில் ஒரே இரவில் பேய்கள் எழுப்பியதாக நம்பப்படுகிறது. 120 அடி உயரம் கொண்ட இந்த கோயில் சுண்ணாம்பு, மண் போன்ற எந்த கலவையும் இல்லாமல் வெறும் கற்களால் மட்டுமே உருவாக்கப்பட்டது. கச்சபகட்ட வம்சத்தின் ராஜா சூரஜ்பாலாவின் மனைவி சிவபெருமானின் தீவிர பக்தையான ராணி ககன்வதியின் வேண்டுகோளின் பேரில் ஒரே இரவில் மர்ம சக்திகள் இதை கட்டியதாக புராண கதைகள் கூறுகின்றன. இது உண்மையா அல்லது மறைக்கப்பட்ட ஒரு தொல்லியல் அதிசயமா? உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள்.